வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி படி அளவுகளை பற்றி பார்க்க போகிறோம். நிறையா வட்டாரங்களில் வந்து இதை படி, உலக்கு, ஆழாக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக இந்த படி அளவுகள் இருக்கும். நம்ம ஆனால் அது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு 1/4 அப்படியே அரிசி எடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அது என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு படிக்குமே ஒவ்வொரு மெஷர்மெண்ட் இருக்குது, அளவு இருக்குது. மெயினாக இப்போ நான் ஒரு 4 மட்டும்தான் மேக்ஸிமம் காட்டுறேன். இதை விட நம்ம தமிழர்கள் நிறைய அளவுகோல்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் கூட மெயினாக தேவையில்லை. இப்போ நமக்கு குக்கிங்க்கு மெயினாக சமையலுக்கு இந்த 4 மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் வீசம்படி உலக்கு ஃபஸ்ட்டு காமிச்சது வெறும் 100 கிராம் தான் இருக்கும். நம்ம பருப்பு எடுக்கிறதுக்கு, ரவை எடுக்கிறதுக்குலாம் மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ 2வது அரைக்காப்படி உலக்கில் 200 கிராம். இப்போ காட்டுறது 400 கிராம். நீங்கள் கடையில் இப்போ குலோப்ஜாம் பாக்கெட் வாங்கிட்டு வரீங்கன்னா அது நீங்கள் 800 கிராம் அளவுக்கு சீனி எடுங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்ம போய் இதை மெஷர் பண்ண முடியாது. ஸோ இந்த உலக்கில் நம்ம அளந்து போட்டோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி 1 கிலோ பாக்கெட் அரிசி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது மெஷர் பண்ணையில் இப்போ இந்த அரைப்படி உலக்கு இப்போ காட்டுறது அரைப்படி உலக்கு. அரைப்படி உலக்கு மெஷர் பண்ணி ஃபுல்லாக அதே மாதிரி ஒரு அரைக்காப்படி மெஷர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தாராளமாக 1 கிலோ இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சு தான் எல்லாமே போட்டாங்க. ஸோ அதனால் சமையல்லையுமே நமக்கு மிஸ்டேக்ஸே ஆகாது. இட்லி எடுக்கிறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு, ஒரு படிக்கு இவ்வளவு மண்டவெல்லம் போடணுன்ற கணக்கு கூட இருக்குது. நான் அதெல்லாம் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு மெயினாக அதனால் நீங்கள் இந்த 4 மட்டும் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது மெயினாக 2K ஜென்ரேஷன்ஸ்க்காக தான் நான் போட்டிருக்கேன். அப்படி தெரியலைன்னா உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் பெரியவங்கள்ட்ட டீட்டெயில்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரியவங்ககிட்டையும் கேட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேனல் பார்த்ததுக்கு நன்றி. இன்னுமே இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.